வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். இன்னைக்கு டபுள் இன்டர்வல் பேஸ் பண்ண சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த தேர்ட் சம் பார்ப்போம். இந்த சம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் மெத்தட்ல போடலாம். எப்படின்றத சொல்றேன் கவனிங்க. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டகரல் 0 to 1 இன்டகரல் 0 to 2 e பவர் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ். ஃபர்ஸ்ட் இன்டகரல், இன்னர் இன்டகரல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல இருக்கு. சரி, இப்போ நான் செகண்ட் மெத்தட்ல போடணும்னா வேரியபிளை தனித்தனியாக பிரிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் டூ வேரியபிளை பிரிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்லையும் போடலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸின்றதுனால செகண்ட் மெத்தட்ல நான் போடுறேன். எப்படி போடலான்றத சொல்றேன் கவனிங்க. 0 to 1, 0 to 2. First you identify which one is x limit, y limit. இப்போ இன்னர் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு yல இருக்கிறதுனால y ஓட லிமிட் 0 to 2. ஸோ y ஓட லிமிட் 0 to 2, x ஓட லிமிட் 0 to 1. அது வந்து கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிங்க. இதுல அப்கோர்ஸ் இந்த சம்ல எந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் வராது, பட் இதை வந்து கரெக்டா பண்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இப்போ இந்த இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய் நான் எப்படி எழுதலாம்னா இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய்ன்னு எழுதலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை செகண்ட் மெத்தட்ல போடலாம். எப்படி இதை செகண்ட் மெத்தட்ல போடலாம்? எக்ஸ் தனியா ஒய் தனியா பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸோட லிமிட் 0 to 1ன்றதுனால 0 to 1 இ பவர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் தனியா பிரிச்சுட்டேன். அடுத்தது ஒய் பார்த்தீங்கன்னா ஒய்யோட லிமிட் 0 to 2 இ பவர் ஒய் டிஒய். புரிஞ்சுச்சுங்களா? சரி, இப்போ நம்ம இதை இன்டெகிரல் பண்ணலாம். இ பவர் ஆஃப் எக்ஸை இன்டெகிரல் பண்ணா அதே இ பவர் ஆஃப் எக்ஸ் தான் வரும். அதோட லிமிட் 0 to 1. இ பவர் ஒய்யை இன்டெகிரல் பண்ணா இ பவர் ஒய் வரும். அதோட லிமிட் 0 to 2. முடிஞ்சு போச்சு. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து போட்டீங்கன்னா இ பவர் எக்ஸ் இதுல 1 போடுங்கன்னா இ பவர் 1 மைனஸ் 0 தானே விட்டுறாதீங்க, ஏன்னா இ பவர் 0 1. அதனால லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இ பவர் 0. ஸோ திஸ் இஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அதே மாதிரி இங்கே வாங்க, அப்பர் லிமிட் கொண்டு ஒய்க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, ஸோ நவ் சின்ஸ் இ பவர் 0 வந்து 1, இ பவர் 0 வேல்யூ 1 இருக்கிறதுனால இ மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் 2, அப்படி ஏதாவது ஒன்றும் பண்ண முடியாது. இ பவர் 2 மைனஸ் இ பவர் 0 1. இதுதான் இந்த ஒரு ஆன்சர். முடிஞ்சு போச்சு.